என் அன்பு பிள்ளையே, உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகின்றார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம். மனதை குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும்? சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம். நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் தெரியும் குழந்தையே. அது எப்படியும் அனைத்தையும் சரி செய்துவிடும். உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும். உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பயம், குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கின்றேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு. நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு. உங்கள் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள். நான் இருக்கின்றேன் குழந்தையே, கலங்காதே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எனது ஆசிர்வதித்தனால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். உங்கள் ஆர்வத்தை என் மீது மட்டுமே வைத்திருங்கள். என்னையே தியானியுங்கள். என் மீதே தீவிர அன்பை கொண்டிருங்கள். அப்போது நீங்களும் நானும் ஒன்றே என்ற உண்மையை நிச்சயமாக உணர்வீர்கள். காத்திரு, பொறுத்திரு. உன் ஆத்திரத்தினாலும் பொறுமையற்ற தன்மையினாலும் நீ என்னை இழந்துவிடக்கூடாது. என்னை முழு இதயத்தோடு நம்பு குழந்தையே. வாழ்வில் ஒளிகள் நிறைந்த ஒளியின் சுடர் எல்லா திக்கிலும் பரவி எங்கும் மகிழ்ச்சி நீண்டமாய் வாழ எல்லா நேரங்களிலும் சாய் உன்னுடன் அப்பாவாக அம்மாவாக எப்போதும் இருப்பேன் குழந்தையே. கலங்காமல் இரு. நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல் கடினமான சூழலில் நிற்கின்றாய் என்று வருந்தாதே. இருண்ட இடத்திற்கு குறுகிய நேரத்திற்குள் எப்படி சூரிய வெளிச்சம் வருமோ அதே போல் உனக்கும் உன் வாழ்க்கையில் பிரமிக்க வைக்கும் அளவிற்கு வெளிச்சம் வரதாம் போகின்றது குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் செல்லமே. உன் பிரார்த்தனைகள் என் செவிகளை வந்தடையும். நிச்சயம் நிறைவேற்றுவேன். பொறுமையோடு காத்திரு. இன்று என் ஆசையோடு உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உன் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதே. அது உன் முன் உள்ள மற்றொரு வாய்ப்பை மறைத்துவிடும். புன்னகையோடு முயற்சித்து பார். அது உன் கஷ்டங்களை மாற்றிவிடும். சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே. அனுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கின்றேன். அனைத்திலும் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். எவன் சோம்பலோடு இருக்கின்றானோ அவனுக்கு வறுமைத்தான் வரமாக அளிக்கப்படுகின்றது. கோபப்படும் போது மௌனமாக இரு குழந்தையே. அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவரின் எண்ணங்களே. உண்மைத்தான் நம்மை மாற்றுமே தவிர உண்மையை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது குழந்தையே. சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்துவிடு. எவரையும் தூக்கி சுமக்காதே. வாழ்க்கை சுமையாகிவிடும். ஒருவன் தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ள வெட்கப்படக்கூடாது. ஒப்புக்கொள்வதன் பொருள் என்ன? அவன் நேற்றைய விட இன்று அதிக அறிவு பெற்றுவிட்டான் என்பதே. சரியான நபரோடு பயணிக்கும் போது வாழ்க்கை மிகவும் அழகானது, ஆழமானதாக இருக்கும். நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. உதாசீனம் செய்யப்படும் இடங்களில் நீ அல்ல, உன் நிழல் கூட நிற்கக்கூடாது. நியாயமான கேள்விகளுக்கு வார்த்தையால் பதில் சொல்லிவிடலாம். ஆனால் நம்மை புண்படுத்துகின்ற அர்த்தமற்ற கேள்விகளுக்கு மௌனம் ஒன்றே சிறந்த பதில். பேசும்போது அறிந்தவற்றையே திரும்ப கூறுகின்றீர்கள். ஆனால் கேட்கும் போதே புதிதாக ஒன்றை அறிய வாய்ப்பிருக்கின்றது. எனவே குறைவாக பேசி நிறைய கேளுங்கள். நீ என்னை தேடி வர முடியவில்லை என்றாலும் நான் உன்னை தேடி வருவேன். நீ வருத்தப்பட தேவையில்லை. இவ்வளவு நாள் மிகவும் கஷ்டப்பட்ட உனக்கு இனி ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் இருக்கின்றேன் குழந்தையே. கர்ம வினையை இப்போது அனுபவித்து வருகிறார். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, பல எதிர்ப்புகள், அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை.
உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது உன் தந்தையின் பொறுப்பு. தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. நான் இருக்கின்றேன். உனக்கான இலக்கை நோக்கி போய்க் கொண்டே இரு. என் தாமரை திருவடியில் முழுமையாக சரணடைந்த உன் மனதில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னிடம் கவனம் செலுத்து. உலகியல் வாழ்வின் மீதான கஷ்டங்களை விலக்கி உன்னை நான் பாதுகாப்பேன். உன்னுடைய எண்ணம், செயல், பேச்சு அனைத்திலும் என்னை நினைத்துக்கொள். ஆழமான இதயத்தோடு என்னை காண். நானும் அதே போல உன்னை பார்ப்பேன் குழந்தையே. நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான நேரங்காலத்தை நான் உருவாக்கிய பிறகுத்தான் அது நடக்கும். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும். மௌனமாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிரு. ஆண்டவன் தன் இஷ்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளும்படி விட்டுவிடு. மௌனமாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்களில் நினைவில் இருக்கும். ஆனால் அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும். உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ய போகின்றேன். பிறகு அவ்விடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வேன். உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு குழந்தையே. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசளிப்பேன். வருத்தப்படாமல் இரு. என் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ள என் பிள்ளையின் நல்வாழ்வுக்காக தேவைகளை கொடுத்து அக்கறையோடு கவனித்து பற்றுதலுடன் என் ஆசிகளை வழங்கி உன் கனவுகளை நான் நிறைவேற்றுவேன் குழந்தையே. அன்பு குழந்தையே, உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது நான் அந்த காயத்திற்கு மருந்து கொடுப்பேன். அவமானப்படுத்தும் போது நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். வேண்டியதை கேள் குழந்தையே. நீ விரும்பிய வேலையை வாங்கித் தருவேன் என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். மறுபடியும் நீ அதையே கேட்கின்றா. நான் ஒருபோதும் என் வார்த்தையை மாற மாட்டேன். நான் சொன்னதுதான் நடக்கும். பொறுத்திருந்து பார் நடக்கப் போகும் அதிசயத்தை. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. கவலைப்பட வேண்டாம். உன் இதயத்தில் என்னை நேசி. இன்றைய பல உறவுகளின் வெளித்தோற்றம் வெள்ளையாகவும் மனம் விஷமாகவும் இருக்கின்றது. உறவுகளிடம் பழகும் போது சற்று ஜாக்கிரதையாக இரு குழந்தையே. எதை நினைத்தும் வருந்தி உடலையும் மனதையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள். இதயம் துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் துடிப்பது நின்ற பின் எல்லோரும் துடிப்பார்கள். அதுதான் வாழ்க்கை குழந்தையே. வயதுக்கு தகுந்த சந்தோஷத்தை கொடுக்காவிட்டாலும் வயதுக்கு மீறிய துன்பத்தை கொடுத்து செல்கின்றது இந்த வாழ்க்கை. இளமையில் உன் சேமிப்பு மட்டுமே முதுமையில் உனக்கு கை கொடுக்கும். அடுத்தவர் கையை நம்பி வாழும் வாழ்க்கை நரகம் குழந்தையே. குத்தும் ஊசியிடம் எல்லாம் வாதாடி கொண்டிருந்தால் ஆடை தன் அழகை இழந்துவிடும். வெட்டும் கத்திரிக்கோலில் எல்லாம் வாதாடி கொண்டிருந்தால் ஆடை தன் வடிவமைப்பை இழந்துவிடும். சில காயங்கள் நம்மை நேர்த்தி செய்யும் என தெரிந்தால் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆடை போலவே தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது குழந்தையே. உன்னை முட்டாள் என்று யாராவது கூறினால் நீ வருத்தப்படாதே. முட்டாள் ஏமாறுவானே தவிர யாரையும் ஏமாற்ற மாட்டான் என்று அவர்களிடம் சொல் குழந்தையே. நம்மளை மதிக்காத எவனையும் நீயும் மதிக்க தேவையில்லை. அது யாராக இருந்தாலும் சரி. அவமானப்படுகிற போது ஒரு அவதாரம் எடு. வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு. புண்படுகிற போது புன்னகை செய். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையால் பதில் சொல்லாதே. வாழ்ந்து காட்டு குழந்தையே. நாமும் குறையும் ஒன்றுதான். பல நேரங்களில் நாம் தேவை என்றால் நம்மை தூக்கி பிடிப்பார்கள். இல்லை என்றால் ஒரு ஓரமாக தூக்கி வைப்பார்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே. உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில். உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில். உன்னால் முடியாது என்று ஒருவன் சொல்கின்றான் என்றால் அவன் உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கின்றான் என்று அர்த்தம். எதற்காகவும் அவசரப்படாதே. நேரம் வரும்போது உனக்கானது அனைத்தும் தானாகவே நடந்தேறும். ஒருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும்போது இன்னொருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தா அந்த உறவை விட இந்த உலகத்தில் பெரிய உறவு ஏதும் இல்லை. தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளர்ந்து நில். வீசியவர்களை அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு மரியாதை என்பது பெற்றோரிடத்தில் தலைகுனிந்து வணங்குவதில் மட்டுமில்லை, அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வதில் தான் இருக்கின்றது. என் தங்கமே, தன்மானத்தை தூண்டும் நிலை வந்தாலும் யாரையும் இடித்திருந்து பேசுவதில் தவறேதும் இல்லை குழந்தையே. இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. ஆனால் நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது.
என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் கிடைக்கும். பிறருக்கு கொடுக்க பணம் இல்லை என்பதற்காக வருந்தாதே. பிறரை கெடுக்கும் குணம் உன்னிடம் இல்லை என்பதா? நீயும் குணத்தால் கோடீஸ்வரன் தான் குழந்தையே. உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இரு. ஏனென்றால் உன் நிம்மதியை தேர்ந்தெடுப்பது அவர்களே என்பதை புரிந்து கொள். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். உன் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாக என் துணை உனக்கு என்றும் உண்டு குழந்தையே. வாழ்க்கையில் வழிகளும் உண்டு, வழிகளும் உண்டு. எனவே துணிந்து முன்னேறு. வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை. அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் நம்மை முட்டாளாக்குவது இல்லை. சிலர் மேல் நாம் வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கூட நம்மை ஏமாளி ஆக்குகின்றது. மன நிம்மதிக்காகத்தான் உறவுகளை ஆண்டவன் படைத்தான். ஆனால் மனதில் நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணமே அந்த உறவுகளாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த காலத்தில் எப்போதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும் என்பதே. திருத்தவே மனமில்லாமல் தவறு மேல் தவறு செய்பவன் வருந்தவே நேரமில்லாமல் விளைவுகளை நிச்சயமாக அனுபவிப்பான். செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றித்தான் குழந்தையே. ஒருவரின் தேவை எறிந்து அவர் கேட்காமலே நீ உதவி செய்வாய் என்றால் நீயும் கடவுள்தான். எல்லாம் போய்விட்டது என்று கவலைப்படாதே. உன்னிடம் எவராலும் வெல்ல முடியாத உள்ளம் என்று ஒன்று உள்ளது. இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து கலங்காதே. உன்னுடைய நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும். என் வைரமே, எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். பயப்படாதே, கலங்காதே. நீ நன்றாக இருப்பாய். என் ஆசி உனக்கு என்றும் உண்டு குழந்தையே. உன் குழம்பிய மனதிற்கு அமைதி கிடைக்கும். உன்னால் என் பூஜைகளை செய்ய முடியவில்லை என்றால் என்ன? என்னை மனதார நினைத்துக்கொள். உனக்கானவை அனைத்தும் விரைவில் உன்னை வந்தடையும் குழந்தையே. காலை எழுந்ததும் சாயி சாயி என என்னை நினைத்து அழைத்தால் அந்த நாளை நான் இனிமையாக்குவேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகின்றேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.